வணக்கம் நேயர்களே. உலக முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்த ஒரு சாதனையாளனை பற்றி நாங்கள் பேசப் போகிறோம். ஆனால் ஒரு சிறு கவலையுடன் தான் அதை பகிரப் போகிறோம். என்னவென்று பார்க்கலாம். பொதுவாக விஞ்ஞானம் என்பது எங்கள் எல்லோருக்கும் ஒரு வியத்தகு விடயத்தை தருவது. அதிலும் விஞ்ஞான ஆய்வுக்கூடங்கள், விஞ்ஞானம் சம்பந்தமான இடங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை அறிவதற்கு நாங்கள் மிகவும் ஆர்வமாக இருப்போம் இல்லையா? எப்படி இருக்கும்? அதிலும் இன்னும் விசேடமாக நாசா விண்வெளி மையம் என்றால் அது எல்லையற்ற ஒன்று. அது எவ்வாறு இருக்கும்? அந்த கூடம் எவ்வாறு இருக்கும்? அங்கு பணிபுரிபவர்கள் எவ்வாறு இருப்பார்கள்? எங்களைப் போன்றுதான் இருப்பார்களா, அல்லது நாங்கள் படங்களில் பார்ப்பது போல அப்படியெல்லாம் கொள்ளுவியர் அப்படி இருப்பார்களா என்றதான ஒரு யோசனை எங்களுக்குள் இன்றைக்குமே இருக்கும் இல்லையா? ஆனால் எங்கள் எல்லோருக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் இலங்கையைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் இளைஞர் ரோஸ்மின் மஹ்ரூப் என்கின்ற இளைஞன் நாசா விண்வெளி மையத்தில் பணிபுரிந்திருக்கிறார் என்றால் நம்ப முடிகிறதா? நம்பித்தான் ஆக வேண்டும். உண்மையாகவே ரோஸ்மின் மஹ்ரூப் என்கின்ற இளைஞன், இலங்கை புத்தளத்தைச் சேர்ந்த அந்த இளைஞன் நாசா விண்வெளி மையத்தில் பணிபுரிந்திருக்கின்றார். நீண்ட காலமாக பணிபுரிந்திருக்கின்றார். அதிலும் இலங்கையைச் சேர்ந்த அந்த இளம் ஒரு விஞ்ஞானியாக அவர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார். ஒரு இளைஞன் நாசா விண்வெளி மையத்தில் பணியாற்றி இருக்கின்றார். அதுவும் இலங்கையைச் சேர்ந்த புத்தளத்தைச் சேர்ந்த முஸ்லிம் இளைஞன் ரோஸ்மின் மஹ்ரூப். இவர் சாஹிரா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை என்று சொன்னால், இவர் விடுமுறையில் தன்னுடைய சொந்த நாட்டு இலங்கைக்கு வந்திருக்கின்றார். தன்னுடைய சொந்த ஊரில் இருந்திருக்கின்றார். திடீரென்று இவருக்கு ஒரு சுகையினம் ஏற்பட்டிருக்கிறது. சுகையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் மஹ்ரூப். தெய்வாதீனமாக அவருடைய குணமடைந்து வருகின்ற சூழ்நிலையில் அவருக்கு ஏற்பட்ட சுகையினத்தினுடைய தாக்கத்தால் அந்த சிகிச்சைகள் பலன் அளிக்காமல் துரதிருஷ்டவசமாக அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. இந்த சோகம் இலங்கையில் புத்தளம் மாவட்டத்தில் அவர்களுடைய உறவினர்கள் மட்டுமல்ல, சர்வதேச ரீதியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நாசா விண்வெளி மையத்தின் இளம் விஞ்ஞானி என்கின்ற கௌரவத்தை கொண்ட ரோஸ்மின் மஹ்ரூப் முஸ்லிம்களுக்கெல்லாம் சாதனை படைத்த ஒரு இளைஞன் இன்று தன் உயிரை இழந்து விட்டான் என்ற சோகத்தில் உறவர்கள், உறவினர்கள், அயலவர்கள், ஏன் சர்வதேச சமூகமுமே இப்பொழுது தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. சமூக வலைத்தளங்கள் எங்கும் இதுதான் ஒரு பேசுபொருளாக காணப்படுகிறது. இலங்கையைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் இளைஞன் நாசா விண்வெளி மையத்திலும் இருக்கிறான் என்கிறதான ஒரு பெருமை எங்களுக்குள் இருந்து வந்தது. அவன் மறைந்தாலும் அவனுடைய பெருமை எல்லா இடங்களிலும் எந்த காலத்திலும் பேசப்படும். நாசா விண்வெளி மையம் இருக்கும் வரையிலும் இலங்கையினுடைய கௌரவம், முஸ்லிம்களுடைய அந்த பெருமை, ஒரு தமிழன் என்ற ரீதியில் நாங்கள் பெருமை அடையக்கூடிய விடயமாய் மாறியிருக்கிறது. அவனுடைய மரணத்திற்கு நாங்களும் நம்முடைய ஆழ்ந்த இடங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம், அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாறு நாங்கள் வியந்து பார்க்கக்கூடிய நாசா விண்வெளி மையத்தில் எங்கள் எல்லோரையும் நிமிர்ந்து பார்க்க வைத்த அந்த முஸ்லிம் இளைஞனுக்கு இன்றைக்கும் நாங்கள் பாராட்டை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வடைகிறோம். இது போன்று இன்னும் எங்களுடைய இளைஞர்கள், யுவதிகள் எட்ட முடியாத இல்லை என்று நினைக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் சர்வ சாதாரணமாக தொட்டுவிட்டு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமும் எண்ணமுமாக இருக்கிறது. எனவே இந்த சாதனைகள் இன்னும் தொடர வேண்டும். மஹ்ரூப் விட்டு சென்ற மிகுதியை அவருடைய யாராவது நண்பர்கள், உறவினர்கள், மற்ற இளைஞர்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்கள் அதை தொட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளுடன் இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டியூப் தமிழோடு. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம் நேயர்களே.